புதுசாக தானே நான் சொல்ல வரேன். தாய்மொழி கோசவா, தாய்மொழி தான் மெயின். இப்போ குழந்தை பெற்ற என்ன கூப்பிடுது? அம்மா தானே ஏன் கூப்பிடுது? அது தாய்மொழி இல்லையா? டாடினா கூப்பிடுது, மம்மினா கூப்பிடுது, அம்மா தானே கூப்பிடுது. அந்த அம்மா இருந்தால் போதும், அப்பா இருந்தால் போதும், தாய்மொழி தானாகவே வரும், எல்லாருக்கும் வரும். கேரளா இருந்தாலும் சரி, ஆந்திராவில் சரி, ஆந்திர பிரதேசில் எல்லாத்தையும் அம்மா தான் கூப்பிடும். எந்த குழந்தை பிறந்தாலும் அதை சொல்லிக் கொடுக்குற தந்தை தான் இந்தி மொழியாக மாற்றுறாங்க. புரியுதா? லாங்குவேஜ் கேரளா மலையாளமாக மாற்றுறாங்க, ஆந்திர பிரதேசமாக மாற்றுறாங்க, கர்நாடகாவை மாற்றுறாங்க. அப்புறம் தமிழ்நாட்டில் குழந்தை பிறந்தா தமிழாக மாற்றுறாங்க. இதுதான் படமாக பார்க்கணும். கண்டி 26க்கு நீ போவாத, 64க்கு வா. 26 கொண்டு நீ செத்து போயிடுவேன். 64க்கு வந்தால் தாய்மொழியை காப்பாற்றலாம். ஓகே, அந்த செட்டெல்லாம் கண்காட்சி வச்சுருந்தாங்க இல்லைங்களா? அதெல்லாம் தத்துரூபமா கோட் டைரக்டர் ஒரு நன்றி சொல்லிடுறேன். கலை இயக்குனர் பக்காவாக பண்ணிக்கிறாரு. அந்த போஸ்டரில் பார்த்தா கற்பகம் படம், கற்பகம் படம் பார்த்தீங்கன்னா எந்த வருஷம் ரிலீஸ் ஆச்சு, அதெல்லாம் கரெக்டாக மேட்ச் பண்ணிக்கிறாங்க. அந்த எம்எஸ்சி வண்டி, பழைய காலத்து வண்டி, குதிரை வண்டி, கும்பகோணம் தவளை இருக்குதுப்பாங்க மார்க்கெட்டில். இதெல்லாம் நோட் பண்ணேன். அழகாக 64, 65 பேஸ் பண்ணி 80 வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க. 80னா புரியுதா? என்ன நடக்குது 80ல்? நீ பிறந்தியா என்னன்னு தெரியல. நான் பிறந்தேன், நீ பிறந்தியா 80ல்? நான் பிறந்தேன், எனக்கு தெரியுது. நீ பிறந்திருக்க மாட்டேன், நீ மயக்க பிடிக்கிற. நான் பார்த்துக்கிறேன் கண்கொள்ளலாம். அந்த என்னன்னு அந்த கார் வச்சு அடிக்கிறது, சாணி வச்சு அடிக்கிறது எல்லாம் நடந்தது. மதுரையில் நடந்தது, பொள்ளாச்சியில் நடந்தது, கோயம்புத்தூரில் நடந்தது, சென்னையிலே நடந்தது. அண்ணா சாலை போஸ்ட் ஆஃபீஸில் சென்னையிலே நடந்தது. நான் வந்து தமிழை தான் கற்றுக்க வந்துக்கிறேன். அதை கற்றுக்கிறதா எனக்கு கொஞ்சம் ஜல்லிக்கட்டு தொடங்கும் போது எப்படி சாதாரணமாக ஸ்டார்ட் ஆகி மிகப்பெரிய ஒரு இதுவாச்சு. அது மாதிரி இது வந்து ஜல்லிக்கட்டு மாதிரியே இது ஒரு அது சும்மா ஒரு 2 வரி செய்தியாக கேள்வி அது மாதிரி போய் பண்ணாங்க. எங்கள் அப்பா அதில் கலந்துருக்கிறாரு. ஆனால் அவர் காயம் தான் இருந்துச்சு, உயிர் இருக்கவங்க. பட் அது அந்த ஃபீல் இருக்கு இல்லையா நமக்கு, அது வந்து மொழி உணர்வை கிளறி நமக்கு அந்த மொழி பற்ற திருப்பி அதை நம்ம என்னென்னு படிக்கிறதுக்கு இது வரலாறுலேருந்து லைட்டாக டிவியேட் பண்ணியிருக்காங்க. அந்த சினிமாவாக கொடுக்குறதுக்கு ஏன்னா டாக்குமெண்ட்ரி மாதிரி ஆகிடும். சுதா மேம் வந்து ஃபஸ்ட்டு இதுதான் நான் அவங்க படம் ஃபஸ்ட்டு பார்க்குறேன். சூப்பராக டைரக்ஷன் இருக்குது. இது தமிழ் மட்டும் இல்லை, இந்த தெலுங்குலாம் ஓடுகடா, மலையாளம்லாம் ஓடுகடா அப்படி இல்லாமல் எல்லாருமே ஹிந்திக்காக போராடி இருக்காங்க. அதெல்லாம் எனக்கு இது வரைக்கும் தெரியாது. நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் போராடினாங்கன்னு நினச்சோம். அந்த வரலாறுலாம் காமிச்சிருக்காங்க. பெங்கால் வரைக்குமே வந்து போராடி இருக்காங்க. அதுக்காக அவங்க இந்த ரயில் எரிச்சது அதெல்லாம் ஒரு சிங்கிள் நியூஸாக இருந்தது. நம்ம லைவாக பார்க்கும்போது நமக்கு அந்த மொழி உணர்வு வந்து தூண்டப்படும். அது வந்து ஒரு மிகப்பெரிய இது. அதை அழகாக பண்ணியிருக்காங்க. அதை வந்து சொதப்பெல்லாம் பண்ணாமல் நல்லா பண்ணியிருக்காங்க. பிஜிஎம் சூப்பராக இருக்குது. லாஸ்ட்டில் இந்த சேசிங் காட்சியிலலாம் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்க பேசிக்கிட்டே கத்திக்கிட்டே ஓடுறாங்க இல்லையா, அந்த மிரட்டுற காட்சியெலாம் அதெல்லாம் அவங்க பேசுகிறது கொஞ்சம். மற்றபடி ரோட் இது வந்து நல்லா பண்ணியிருக்காரு. இவருக்கு சிவகார்த்திகேயனுக்கு வந்து அமரனே சூப்பர் நடிச்சு. அமரன் விட இன்னும் ஒரு வேற லெவல் நல்லா அந்த ஃபைட்லாம் பண்ணியிருக்காருனால ஆக்சுவலி உதய் சாருக்கு நான் ரொம்ப ஃபேன். அவருக்கு தான் இது போகும் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. பராசக்தி அவங்க அந்த டிஎம்கே ஃபேமிலி. பட் அவர்லாம் கூட இந்த மாதிரி குதிச்சுலாம் ஃபைட் பண்ணியிருப்பாருன்னு தெரியல. நிறைய இந்த சேசிங்லலாம் ரியலாகவே குதிச்சிருக்காரு. ட்ரெயின்லேருந்து குதிக்கிறது, பாலத்துலேருந்து குதிக்கிறது அதெல்லாம் லைவாக பண்ணியிருக்காரு. அதெல்லாம் நல்லா இருக்குது. நல்ல ஒரு ஜாக்கி சேனல் கொடுக்குது. ஃபைட் எல்லாமே சூப்பராக இருக்குது. அது சிவா தவிர வேறு யாருமே இதில் நினைக்க முடியல. படம் பார்க்குற வரைக்கும் உதயநிதி சார் போலியேன்னு யோசிச்சிருந்தேன். இவர் மட்டும் தான் பண்ண முடியும். படத்தில் ஹீரோவாக உங்களுக்கு வந்து சிவகார்த்திகேயன் தான் தெரிகிறாரு அப்படின்றீங்க. பிடிச்சிருந்தது. வில்லனுமே அதர்வா இருக்காங்க, ரவிமோகன் இருக்காரு, இவங்களாம் பெரிய பெரிய ஆக்டர்ஸ். ரவிமோகனுமே பிடிச்சிருந்தது ஈக்குவலாக. ஏன்னா அந்த வில்லத்தனத்தை வந்து அந்த வில்லத்தனம் ஓவராக இருக்கிறதால தான் நமக்கு சிவா. போகனை மீட் பண்ணிட்டாரா? யாரு? போகன் ஜெயம் ரவி பார்த்துருக்கீங்களா? போகன் பார்க்கல. பட் ஜெயம் ரவியோட ஹீரோ படம் மட்டும் தான் பார்த்துட்டு ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ண கஷ்டமாக இருந்தது ஒரு வில்லனா. பட் ஃபுல்லாக போக போக அவர் பக்கா வில்லனா. ரகுவரன்லாம் எப்படி ஹீரோவை நடிச்சுட்டு வில்லன் செமையாக பண்ணியிருக்காரு. சிவாக்கு ஈக்குவலாக ஜெயம் ரவி சூப்பராக பண்ணியிருக்காரு. அவருக்கு நல்ல மேட்ச் ஆகும். அந்த ஃபேஸ் வந்து குழந்தை மாதிரி இருக்கும் இல்லையா, இதில் அப்படியே டெரராக இருக்குது. ஒரு குட்டி சின்ன ஆக்ஷன்ஸில் முகபாவத்தில் அப்படியே அந்த வில்லத்தனத்தை வெளிப்படுத்துறாரு. நல்லா அவருக்கு டைமிங்கும் நல்லா கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டில் அவர் சொல்லுவார் ஒரு வசனம் அது பண்ணிக்கிட்ட அது
சரியாக கேட்கல. அதாவது இந்த ஃபைட்டு மாதிரி சீனில் பிஜிஎம் கொஞ்சம் கம்மி பண்ணல, சைலன்ஸ் பண்ணணும். இளையராஜா சார் பண்ணுவார். அப்போ அவங்களோட டைலாக்ஸ் வந்து கேட்க மாட்டேங்குது. அட்லீஸ்ட் வேர்ட்ஸ் அது இதில் அந்த இங்கிலீஷில் வரும் இல்லையா டிரான்ஸ்லேஷன், அது வரல. வந்தோன்னா நம்ம அதில் மேட்ச் பண்ணிக்கலாம். ஓவரால் சூப்பராக இருக்குது. உங்களுக்கு செமையான ட்ரீட் தான். 12 மணி ஷோ பார்த்துருக்கேன். ஓகே. ஒரு சைட்டு ஃபைட்டுக்காகவோ எல்லாம் வெளியில் போகல. நைஸ் மூவி, வெரி குட். இல்லை அண்ணாதுரை சார் ரோலில் வந்து நம்மளை சேத்தன் பண்ணியிருக்காரு. அவர் கரெக்டாக நல்லா பண்ணியிருக்காரா? அவர் கரெக்டாக நல்லா சேத்தன் நல்லா பண்ணியிருக்காரு. பட் ஏன்னா அண்ணாதுரை வாஸ் நாட் அகேன்ஸ்ட், ஹி வாஸ் ஆல்சோ அகேன்ஸ்ட் ஹிந்தி. தமிழுக்காக அவரும் போராடினார். மற்றவங்களும் சார் தான் கொஞ்சம் ஹிந்தி வேணும்னு சொன்னார். அவர்னால தான் கொஞ்சம் ஹிந்தி போராட்டம் வந்துச்சு. இல்லைன்னா நம்ம சேஃபாக அவங்கவுங்க லாங்குவேஜ் அவங்கவுங்க சீஃப் மினிஸ்டர் பார்த்துட்டு இருந்தாங்கன்னா இவ்வளோ பெரிய சீஃப் மினிஸ்டர் அலோவ் பண்ணுறதுனால தான் அந்த வெளி லாங்குவேஜ் ஸ்டேட்டுக்குள்ள வருது. பட் வந்து இந்தியா ஆஸ் அ கண்ட்ரி இட் இஸ் யூனிட்டி அமங் டைவர்சிட்டி இல்லையா? இத்தனை ஸ்டேட் இருந்தாலும் இத்தனை மொழி இருந்தாலும் ஃபைனலி வி ஹேவ் ஒன் நேஷன். ஸோ அந்த நேஷனோட ஸ்ட்ரென்த்தை எப்படி காமிக்கணும்னா அந்த மொழியில் காமிக்கணுங்கிறது நம்மளோட இன்னைக்கு திறமை, நம்மளோட கல்ச்சர் அதை காமிச்சிட்டு இப்போவும் அதுதான். ஸோ இட்ஸ் கண்ட்ரிஸ் கோயிங் இன் இந்த படம் தமிழ்நாட்டில் ஓடும், நார்த் இந்தியன் படம் ஓடுமா? நார்த் இந்தியன்ஸ் வந்து அது ஒரு கேள்வி தான். ஆனால் இங்கே சவுத்து மத்திய பிரதேஷ், பெங்கால் எல்லாம் படம் சூப்பராக இருக்குது. தமிழ் மொழிக்காக போராடின ஒருத்தருக்குமே இந்த படம் வந்து ரொம்ப பெரிய சமர்ப்பணம் அப்படின்னு தான் சொல்லுவேன். எஸ்கேவோட ஆக்டிங்லாம் எப்படி மேம்? அண்ணாவோட ஆக்டிங் சொல்லவே வேணாம். அமரனுக்கு அப்புறம் இந்த பராசக்தி வந்து அண்ணாக்கு வந்து ரொம்ப பெரிய லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட்டாக இருக்கும். அண்ட் அண்ணாக்கு இந்த படம் கிடைச்சதுக்கு நாங்கள் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறோம், ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறோம். ரவிமோகனுடைய வில்லன் கேரக்டர் எப்படி இருந்துச்சு? அதுவுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஏன்னா நம்ம இத்தனை நாள் அவர் ஹீரோவை பார்த்துட்டோம்ல, வில்லனாக பார்க்கும்போது நல்லா இருந்தது. அண்ட் அவருக்குமே என்ன கேட்டால் இந்த படம் பெஸ்ட்டுன்னு தான் சொல்லுவேன். ஜிவியோட 100வது படம் மியூசிக்லாம் எப்படி இருந்துச்சு? மியூசிக் சொல்லவே வேணாம். 100வது படமாகட்டும், முதல் படமாகட்டும், அவரது சூப்பராக இருந்தது. ரத்னமெல்லாம் ரொம்ப கனெக்ட் ஆச்சு, நல்லா இருந்தது. அந்த தேட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸில் கேட்கும்போது அந்த சாங் மட்டும் இல்லை, தரக்கு தரக்காகட்டும், ரிவல்யூஷன் சாங் ஆகட்டும், எல்லாமே வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்குது, கூஸ் பம்ப்ஸாக இருக்குது, நிறையா நல்லா இருந்தது. ஏதாவது ஒரு சீன் சிவகார்த்திகேயன் சாருக்காக இந்த சீனை பார்க்கலாம், இந்த படத்தையே பார்க்கலாம், அந்த மாதிரி ஏதாவது ஒரு காட்சி? ஒரு ட்ரெயின் சீன் இருக்குது, அது பார்க்கலாம். அதுக்கப்புறம் அதர்வா முடிச்சதுக்கப்புறம் அண்ணா வந்து ஒரு போராட்டத்தில் ஈடுபடுவார், அதுவும் கண்டிப்பாக பார்க்கலாம். இதுக்காகவே கண்டிப்பாக பார்க்கலாம். ஒருவேளை ஜனநாயகன் இந்த படத்தோட வந்திருந்தா இந்த படம் இவ்வளோ கொண்டாடப்பட்டிருக்கும்? கண்டிப்பாக கொண்டாடப்பட்டிருக்கும். ஜனநாயகம் ஒரு விதமாக கொண்டாடப்பட்டிருக்கும், இது ஒரு விதமாக கொண்டாடப்பட்டிருக்கும். ஆமாம், இந்த படத்தில் என்ன பாலிடிக்ஸ் பேசியிருக்காங்க மொழியை தவிர? இப்போ வந்து இது டிஎம்கே வந்து ப்ரொடியூஸ் பண்ணாங்க, டிஎம்கே பற்றி ஏதாச்சும் இருக்கா, கலைஞர் பற்றி ஏதாவது இருக்கா? இங்கே பொலிட்டிக்ஸ்னே இல்லை. லைக் ஒருத்தருமே அவங்க தமிழ் மொழிக்காக எவ்வளோ போராடி இருக்காங்க அப்படிங்கிறது மட்டும்தான், வேறு பாலிடிக்ஸ் எதுவுமே கிடையாது. சீரியல் ஆக்டிங் எப்படி? க்யூட்டாக இருந்தது, அழகாக பண்ணியிருந்தாங்க. லைக் அவங்க பேசின விதம், குட்டி குட்டி மூமெண்ட்ஸு, டான்ஸ் மூமெண்ட்டு எல்லாமே அழகாக இருந்தது. சிவகார்த்திகேயன் சார் வந்து ரொமான்டிக்காக இருந்துட்டு ஒரு கட்டத்தில் வந்து சீரியஸாக மாறுவாங்க. அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி இருந்துச்சு? அக்செப்ட் பண்ண முடியும்? பெஸ்ட்டாக காமிச்சிருந்தாரு. ரொமான்டிக்கு வந்து காமன் அப்படிங்கும்போது லைக் இது வந்து அவர் சூஸ் பண்ணது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த சேஞ்ச் வந்து ரொம்ப ப்ரௌடாக இருந்தது. இந்த படத்தை வந்து சூர்யா சார் வந்து ரிசெக்ட் பண்ணிட்டாரு, அதுக்கப்புறம் தான் எஸ்கே சார் உள்ள வந்தார். அப்படி ரிசெக்ட் பண்ணுற அளவுக்கு சீரியஸான விஷயம் ஏதாவது இருந்தது? அப்படி கிடையாது. மேபி அண்ணாக்கு இந்த படம் கிடைக்கணும்னு இருந்திருக்குமோ என்னமோ, அதனால இந்த படம் கிடைச்சிருக்கும் தான் நான் சொல்லுவேன். சிவகார்த்திகேயன் சார் வந்து வார்த்தை அண்ணான்னு சொல்கிறீங்க இல்லையா? இந்த படத்தில் தனியாக ரசிக்கிற மாதிரி அவருக்கு தனியாக ஏதாச்சும் ஒரு காட்சிகள் இருந்துச்சு? எல்லா காட்சியுமே ரசிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆஸ் அ ஃபேனாக தங்கச்சியாக நான் சொல்கிறேன், எனக்கு ஒரு சீன்ஸுமே வந்து ரொம்ப ஸ்பெஷல், ரொம்ப எமோஷ்னலாக இருந்தது, ரொம்ப கனெக்ட் ஆச்சு. அழுகிற மாதிரி காட்சிகள் இருந்துச்சா? இருந்தது, நிறையா இருந்தது. ஸ்டில் அண்ணாவோட ரியல் லைஃப்லேயும் சரி, மூவிலையும் சரி, அவர் லைட்டாக எமோஷனல் ஆனால் அது எங்களால் தாங்கிக்க முடியாது. ஸோ டெஃபினட்டாக அழுக வந்துருச்சு தான். பட் ஸ்டில் அது வந்து கொண்டு போய் ரீச் பண்ணுற விதம் வந்து வேறு இல்லையா? அப்படிங்கும்போது பாசிட்டிவ் நோட் தான். ஏதாச்சும் ஒரு பஞ்சு அவர் பேசுங்க சொல்லுங்க. சரி ஊற்றிட்டு அவரும் மாதிரி சொல்லுங்க, சிரிச்சுக்கிட்டு சொல்லுங்க. அவர் மாதிரிலாம் யாருனாலையும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. சரி ஒன்று தேவை.